ஏப்ரல் 15 தேர்தல் மோசடியை நிறுத்துவது, லஞ்சம் கொடுக்காமல் இருப்பது, தாமதப்படுத்தாமல் இருப்பது, தேர்தலை சரியான நேரத்தில் முறையாக நடத்துவது, அரசு அதிகாரத்தை பயன்படுத்தாமல் இருப்பது ஆகியவை இந்த அரசாங்கத்திற்கு நாங்கள் வாக்களிக்கும் போது கருத்திற்கொண்ட சில விஷயங்கள். சுருக்கமாக சொன்னால், எங்கள் நாட்டின் தேர்தல் கலாச்சாரத்தை மாற்றியமைக்கவே நாங்கள் விரும்பினோம். அரசாங்கம் எங்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை மீறாமல் செயல்பட்டு வரும் நிலையில் அதற்கு எதிராக ஜனாதிபதி பேசியதாக ஒரு வதந்தி சமூக ஊடகங்களில் பரவுகிறது. அதை கேட்டதும் திஸ்ஸமஹாராம பிரதேச சபையின் அதிகாரத்தை சட்டவிரோதமாக பறிக்க முயன்ற முந்தைய அரசாங்கத்தின் நிலைக்கு இந்த அரசாங்கமும் சென்றுவிட்டதா என்ற சந்தேகம் நமக்கும் வந்தது. உள்ளூராட்சி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி அதிகாரத்துக்கு வராத உள்ளூராட்சி அமைப்புகளுக்கு பணம் கிடைக்காது என்று ஜனாதிபதி கூறியதாக அவர்கள் கூறுகிறார்கள். இது ஜனநாயகத்துக்கு கடுமையான அச்சுறுத்தல் என்று சிலர் எழுதியிருந்தனர். அரசாங்கம் சர்வாதிகாரத்தை நோக்கி செல்கிறது என்று இந்த அறிக்கை காட்டுகிறது என்று மற்றவர்கள் எழுதுகிறார்கள். அதனால் உண்மையில் ஜனாதிபதி என்ன சொன்னார் என்பதை தேடி பார்த்தேன். எதிர்வரும் தேர்தலின் பின்னர் தேசிய மக்கள் சக்திக்கு அதிகாரம் கிடைக்கும் உள்ளூராட்சி சபைகளுக்கு எந்த பயமுமின்றி நிதி ஒதுக்கப்படும். ஏனெனில் திருடர்களோ குற்றவாளிகளோ இல்லை. மற்ற கட்சிகள் ஆளும் உள்ளூராட்சி சபைகளுக்கு நிதி வழங்கும் முன்பு பல தடவை சரிபார்த்தே பின்பு வழங்கப்படும் என்று ஜனாதிபதி குறிப்பிடுகிறார். ஏனென்றால் அவர்களது வரலாறு அப்படி. பல உள்ளூராட்சி அமைப்புகளுக்கு தங்கள் செலவுகளுக்கேற்ப வருமானம் கிடைப்பதில்லை. பல உள்ளூராட்சி அமைப்புகளின் வருமானம் அவற்றின் தொடர்ச்சியான செலவுகளை கூட ஈடுகட்ட போதுமானதாக இல்லை. அரசாங்கம் நிதி ஆணையம் மூலம் உள்ளூராட்சி அமைப்புகளின் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியர்களின் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை செலுத்த தேவையான பணத்தை திருப்பிச் செலுத்துகிறது. ஜனாதிபதி நாட்டின் சாதாரண பட்ஜெட் செயல்முறை மற்றும் உள்ளூராட்சி அமைப்புகளுக்கு மத்திய அரசால் நிதி ஒதுக்கீடு செய்வது பற்றி பேசுகிறார். பொதுவாக உள்ளூராட்சி அமைப்புகளுக்கு சொத்து வரி மற்றும் வரி பணம் உட்பட பல வருமானம் ஈட்டும் ஆதாரங்கள் உள்ளன. கூடுதலாக உள்ளூராட்சி அமைச்சர் கொடுப்பனவாக உள்ளூராட்சி அமைப்புகளுக்கு பணம் வழங்குகிறார். ஜனாதிபதி இந்த பணத்தை பற்றி பேசுகிறார். உண்மையில் ஜனாதிபதி தோல்வியடைந்த அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பரப்பும் விஷயங்களை கூறவில்லை. மாறாக அந்த பணத்தை வழங்கும் போது மோசடி, ஊழல் மற்றும் திருட்டு குறித்து அதிக கவனம் செலுத்துவதாக மட்டுமே கூறுகிறார். இலங்கையின் சிறிய அரசாங்கங்களில் இருந்த பலர் ரவுடிகள், பாதாள உறுப்பினர்கள், திருடர்கள், ஊழல்வாதிகள், கமிஷன் முகவர்கள் மற்றும் ஒப்பந்தக்காரர்கள் என்பது புதிதாக சொல்ல வேண்டியதில்லை. நாட்டின் அரசியலில் திருட்டு, மோசடி மற்றும் ஊழலுக்கு எதிராக செயல்பட அதிகாரத்தை கூறிய அனுர, எந்த திருடனானாலும் பரவாயில்லை, மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்தால் கண்களை மூடிக்கொண்டு பணம் கொடுப்பேன் என்று சொன்னால்தான் நாம் கவலைப்பட வேண்டும். தேங்காய் வாங்கும் போது 2-3 முறை அசைத்து பார்க்கும் நாம். பப்பாளி வாங்கும் போது 2-3 முறை அழுத்தி பார்க்கும் நாம். 250 கிராம் வெங்காயம் வாங்கும் போது கூட கெட்டுப்போனவற்றை ஒதுக்கி தேர்ந்தெடுக்கும் நாம். கோடிக்கணக்கான பணம் கொடுப்பதற்கு முன்பு அந்த இடத்தை விசாரித்து கொடுப்பதில் மகிழ்ச்சி அடைய வேண்டும். இரும்பு பையையும் பூச்சிகள் அரித்த நாட்டில் அரிசி பையின் பாதுகாப்பை பற்றி சிந்திக்கும் ஜனாதிபதிக்கு எங்கள் நன்றியை தெரிவிக்க வேண்டும். திருட்டை ஒழிக்கும் ஒரு முறையை உருவாக்குங்கள் என்று சொல்பவர்களுக்கு பணம் கொடுப்பதற்கு முன் திருடனா என்று பார்ப்பது மிகவும் முக்கியம் என்று சொல்ல விரும்புகிறேன். மக்கள் பிரதிநிதிகளின் நேர்மையை கூர்ந்து கவனிப்பதும் ஒரு நவீன முறைதான்.